இன்றைக்கி வேலை முடிஞ்சு வந்ததுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுட்டேன். பின்னாடியே ஆட்டா மாவு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு உண்டி செய்கிறனால நான் 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்த கையோட என்ன பண்ணேன், நல்லா கிண்டி எடுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஆயில் கொஞ்சம் ருசி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்ட பிறகு பின்னாடியே கொதிக்க வச்ச சுட உள்ள தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா மாவை பிணையறதுக்கு பார்த்துக்கிட்டேன். பின்னாடியே என்ன பண்ணேன், மாவு ஒரு பக்கம் பிணைஞ்சி வச்சுருந்தப்ப இந்த சீஸை பாக்ஸாக வெட்டியும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து சீஸை அந்த மாவுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக பிணைஞ்சிட்டு அடுப்பில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆளுக்காக நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு பொறுமையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுத்தேன். ஸோ இதோட அவுட்கம் எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நான் என்னோட தேவோடு சேர்த்துக்கிட்டேன்.